சத்குருவே சரணம். தாலி தோஷமா? வேண்டவே வேண்டாம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வலுவான தாலி தோஷம் இருக்கும். 8ஆம் இடத்துல பார்த்திங்கனாக்கா ஆண்களுக்கு 7ஆம் இடம், பெண்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் கெட்டு போயிருக்கும், 7ஆம் இடம் அதிபதி கெட்டு போயிருப்பாங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் கேது, சந்திரன் சனி, சந்திரன் செவ்வாய் இருக்கும். இப்படி நிறைய தோஷங்கள் இருக்குது. இந்த தோஷங்கள் இந்த குறிப்பிட்ட 4-5 தோஷம் தாலி தோஷம்னே ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அது என்ன செய்யும்? கணவனுடைய உயிரை குடிக்கக்கூடியது. கணவனுக்கு வியாதியையும் விபத்தையும் உண்டு பண்ணி அந்த தாலி அந்த பெண் கழுத்திலேருந்து இறங்குவதற்கு எல்லா வகையான ஒரு காரியங்களும் நடக்கும். அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சு சில பேர் ஜாதகத்தை கொண்டாடுறாங்க, வேணாங்க இந்த பொண்ணுக்கு தாலி தோஷம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க நல்ல வரனாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இல்லைங்க இது சரி வராதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன். இல்லைன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது. அது சித்த புருஷர்கள் நமக்கு காலபுருஷ தத்துவத்தில் சில ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது. அதை செய்துட்டு இதை பண்ணலாம். ஆனால் அதை செய்யாமலே இவங்க பண்ணுறாங்க. ஜோதிடர் இதை சொன்னார், பரவாயில்ல நம்ம நல்ல இதற்கு ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு பண்ணிடலாம், மண்டபத்தில் வச்சு பண்ணிடலான்னு பண்ணிடுறாங்க. அவர்களுக்குள்ள இந்த தாலி தோஷம் சுற்றிக்கிட்டே இருக்கும். கணவனுடைய உயிரை குடிப்பதற்கு மறைமுகமாக பல ரூபத்தில் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு திருமணம் பண்ணால் கணவன் ஆயுள் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ரஜ்ஜு பார்க்குறோம். ஆயுள் நல்லா இருந்தால் தான், தாலி மாங்கல்யம் பலமாக இருந்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த மந்திரமே அதைத்தானே சொல்லுது, மாங்கல்யம் தந்துனானே மவசீன கேதுனாம்னா 100 வருஷம் வரலையும் உன் கூடவே இருப்பேன், உனக்கு ஒரு நண்பனாக இருப்பேன், உயிரை கொடுப்பேன், என் ஆயுள் உள்ளவர்களையும் உன்னை காப்பாற்றுவேன்னு உறுதி சொல்வதாக மந்திரம் வச்சுருக்காங்க நம்முடைய பெரியோர்கள். அவர்கள் எவ்வளோ காரணத்தோடு வச்சுருப்பாங்க. அப்போது கணவன் ஆயுளோடு இருக்கணும். நிறைய பேர்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறோம், பெண்ணுக்கு சரியில்லாத நேரம்னா கணவனுக்கு சரியில்லாமல் போகும். எப்போவுமே கணவனுக்கு சரியில்லைன்னா மனைவியை பாதிக்காது, அவனுடைய தொழில் வேலையை தான் பாதிக்கும். ஆனால் பெண்ணினுடைய ஜாதகம் திருமணம் செய்வதற்கு சரியில்லை, திருமணம் ஆன பிறகு சரியில்லைன்னா கணவனுக்கு பிரச்சனை. அப்படின்னா கணவனுக்கு பிரச்சனைன்னா இந்த தாலி பங்கம் ஏற்படும். அதனால் அந்த பெண்கள் கவனமாக இருந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொண்டால் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இது என்னுடைய அன்பான ஒரு விஷயம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.